நேக்கட் ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் இந்த மார்க்கெட்டில் KTM 200 இருக்குது, TVS Apache RTR 200 இருக்குது, இன்னும் நிறைய 200cc பைக் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரையுமே ஒரேடியாக உரிச்சு முழுங்குற பைக் ஒன்று இருக்குது. நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆசையாக கேட்ட பைக். இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக நான் ஓட்டினதில்லை. ஆனால் அவ்வளோ ரிக்வெஸ்ட்டுக்கு அப்புறமா கெஞ்சி கூத்தாடியாவது யார்கிட்டச்சாவது அந்த பைக்கை வாங்கி டீட்டெயிலாக ஓட்டி பார்க்கணுன்ற ஆசையை வர வச்ச பைக். ஒரு நாள் கையில் வசப்பாக மாட்டுச்சு. நானும் அப்படி அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலான்னு தௌலத்தாக ஏறி உக்காந்தேன். ஃபீலிங்கே ரொம்ப லீன் மஸ்குலராக இருந்தது. உட்காந்து ஸ்டேரிங்கை கையில் பிடிச்சதும் ப்ரூஸ்லியோட ஆவி உடம்புக்குள்ள அப்படியே பூந்துக்குச்சு. ஆக்சிலேட்டரை முருகுனா அதோட நிம்பிள்னஸ், அஜிலிட்டி, 1000 வாலா ஒன்று கொளுத்தி போட்டால் சும்மா அப்படியே பட்டாசாக பறகாது, அந்த மாதிரி பறந்தது. சேனல் புதுசுனா என் பேர் வரும். வீக்கெண்டில் ரைட் போவேன், அது வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் டைப்பர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோலாக், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? லான்ச் ஆகி 10 வருஷம் வண்டிக்கு எந்த சேஞ்சோ மேஜர் அப்கிரேட்ஸோ பஜாஜ் செய்யவே இல்லை. KTM 200, RTR எல்லாருமே போன 10 வருஷத்தில் நல்ல ஃபேஸ் லிஃப்ட்டு. ஆனால் பஜாஜ் NSஐ ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஏன்னா NSக்கு அது தேவையே படலை. NS சக்க போட்டுட்டு இருந்தது சேல்ஸில். ஆனால் அதனால தான் நம்மளோட AS 200 AS 150 விற்க மாட்டேங்குதுன்னு பஜாஜ் NS 200 2015 ஸ்டாப்பே பண்ணாங்க. பட் எப்படி நம்மளோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸே NS 200 வேணும்னு அடம் பண்ணி கமெண்ட்ஸை ஸ்பேம் பண்ணி இந்த வீடியோவை வாங்கினாங்களோ அதை விட பயங்கரமாக பஜாஜை தாக்குனாங்க. வேறு வழியே இல்லாமல் 2017 NS 200 ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு BS4ன்னு சொல்லி அப்டேட் ஆகி பஜாஜை ரீலான்ச்சே பண்ண வச்சாங்க. NS 200 லவர்ஸு கொஞ்சம் துடிப்பான பாய்ஸாக இருப்பாங்க போல இருக்குது. இந்த வண்டியும் அதே மாதிரி தான் பயங்கரமாக துடிக்கும். ஒரு வாட்டி நீங்கள் முறுக்குனீங்கன்னா சும்மா அப்படியே சீறி பாயும். NS 200 ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அக்ரெசிவான ஒரு ரைடிங் பொசிஷன், ரியர் செட் ஃபுட் பெக்ஸு, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸு, அப்பாச்சி FZயை விட ஒரு டாலரான சீட்டு 805 mm, 5.7 ஹைட்டுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கொஞ்சம் அம்சமாக இருக்கும். ரெய்ஸ்டு கிளிப் ஆன் ஹேண்டில் பார், ஸோ நீங்கள் தலை குனிஞ்சு வண்டியை ஓட்ட தேவையில்லை. வண்டி முன்னாடி தலை நிமிர்ந்து வெறியாக ஓட்டலாம். சும்மா சொல்லக்கூடாது, NSோட ரைடிங் ஸ்டான்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு அக்ரெசிவான ஒரு ஸ்டான்ஸ். KTMும் தான், ஆனால் NS மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதை கண்டுக்காதீங்க ஓகே ப்ளீஸ். 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் ஃபியூல் இன்ஜெக்டட் SOHC என்ஜின். ரொம்ப யோசிக்க வேணாம். பஜாஜ் என்ன பண்ணப்பலனா ஆஸ்ட்ரியன் சகலையான KTM டியூக் 200 என்ஜினை தூக்கி டேபிள் மேலே வைக்கிறாரு. வச்சு யோசிக்கிறாப்புல, போரு 72 mm, அது அப்படியே இருக்கட்டும். ஸ்ட்ரோக்கு 49 mm, ஓகே நீ அப்படியே இரு. ஆனால் KTMோட 25 bhp இன்ஜினில் இருந்து சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக்கை தூக்கி கழட்டி விசிறி கடாசிட்டு 3 ஸ்பார்க் ப்ளக்கை ஆட் பண்ணி NS 200 24 bhp இன்ஜினாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ 11.5:1. ஸோ வண்டி முன்னாடியை விட சும்மா அப்படியே துள்ளி குதிக்கும், வாப்பலாம் ரெடியா அப்படின்னு. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேறையா, ஸோ வண்டியை கையிலே பிடிக்க முடியல. RS 200 விட அரை ஹார்ஸ் பவர் தான் இந்த வண்டி கம்மி. பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியவே தெரியாது. இது நேக்கட் ஸ்போர்ட்டில். RS அப்படி கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் சட்டையை கழட்டிட்டு ஹீரோலாம் சண்டைக்கு போகிறாங்க? அப்போ தான் ஆப்போசிட் பார்ட்டி மேலே நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக பஞ்ச் போய் விழும். கான்செப்ட் புரியுதா? 186 கிலோ, BS4 விட 2 கிலோ ஜாஸ்தி. பட் ஸ்டில் டியூக் 200க்கு அப்புறமா 0 to 60 and 0 to 100 ஃபாஸ்ட்டாக பிடிக்கிறது NS 200 தான். அப்பாச்சி RTRை விட 1 யூனிட் டார்க்கு ஜாஸ்தி. டியூக்கை விட கிட்டத்தட்ட 1 யூனிட் டார்க்கு கம்மி. ஸ்டில் அந்த 18.5 Nm at 8000 RPM நம்ம எக்ஸைட்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு தீனி போடும். 90 to 100ல் தரமாக போகும். அதுக்கு மேலே அந்த வண்டியை துன்புறுத்தக்கூடாது. அதையும் மீறி உங்கள் உடம்புல பூந்த புரூஸ்லி ஆவி என்னமோ பண்ணி உங்கள் கை ஒரு முறுக்கி ஒரு திருவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சாலிடாக 130 km/h போகும். ஆனால் வைப்ரேஷன்ஸில் உங்கள் கை பல நாள் குடிக்கார ரொம்ப நாள் குடிக்கலன்னா கை எப்படி உதறும், அந்த கணக்காக உதறும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். RS 200 அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லையா, இல்லை எனக்கு அதை ஒழுங்காக ஜட்ஜ் பண்ண தெரியலையான்னு எனக்கு தெரில. பட் என்னால் பெருசாக குறை சொல்ல முடியல. ஒரு வாட்டி நுங்கம்பாக்கமில் வேலை செய்யும்போது NS 200 ஓட்டி பார்த்தேன். அப்போ எனக்கு கியர் ஷிஃப்டிங் ப்ரிசைஸாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அப்பப்போ நிறைய வாட்டி ஃபால்ஸ் நியூட்ரல் கூட ஆச்சு. பட் அப்போ நான் ஒழுங்காக வண்டி ஓட்டினேன்னு கூட எனக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் இப்போ நான் ஃபீலே பண்ணல. பவர் டெலிவரி ஸ்மூத்தாக இருந்தது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஷார்ப்பாக இருந்தது. 5th கியரில் நான் 25 km/h கூட மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. மிட் ரேஞ்சில் நல்ல டியூனிங். பட் கீரை ஒரு கீர் இறக்கி ஒரு முறுக்குன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சும்மா அப்படியே சிறுத்த மாதிரி பாஞ்சுது. டிராஃபிக்லாம் நான் நிற்க வேண்டி இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட் லைனில் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. மீதி எல்லா இடத்துலையுமே நான் பூந்து வெளில வந்துட்டேன். NSஐ ஹைவேல என்ஜாய் பண்ணுறது ஒரு சுகம்னா டிராஃபிக்கில் என்ஜாய் பண்ணுறது வேறு விதமாக இருந்தது.
பல வருஷமாக ஒரு பேப்பரை அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணால் ஒரு சந்தோஷம் வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்கேருந்து தான் வந்ததுன்னே தெரில. வண்டியோட ஃபோர்ஸு, பவர் அண்ட் கேரக்டருக்கு ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்ஸை விட கார்னர்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா கார்னரில் வண்டி வேறு லெவல், ஃப்ரேம் அண்ட் அசம்பிளி அந்த மாதிரி. NS200 நீங்கள் ஹைவேல சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. 100 km/h வரைக்கும் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியாது. லாங் டூரிங் கூட போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவர் என்னோட அன்பு தம்பி சந்தோஷ் நாடோடி, அவர் கூட NS200 தான் வச்சுருக்காரு. பேர் நிவி. இப்போது லே ட்ரிப் தான் அவரோட NS200 நிவியோட ஃபன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. NS200ல் டூரிங் தாராளமாக பண்ணலாம். அப்ரைட் ரைடிங் பொசிஷன், ஸோ பாடி பெயின், நெக் பெயின் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக வராது. சிக்னலில் ஒரு அங்கிள் என்னை ரேஸ்க்கு கூப்பிட்டாலும் நான் முடியாதுன்னு பக்குவமாக சொல்லிட்டேன். ஆனாலும் என் உடம்புல இருந்த இந்த ப்ரூஸ்லியோட ஆவி அவரை சும்மா விடலை. பஜாஜோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்கிறாங்களா இல்லை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்களானே தெரில. பல வருஷமாக நாங்களும் 90, 100, 105 தான் க்ரூஸ் பண்ணி நிற்கிறோம். 200cc வண்டி வச்சுக்கின்னு இன்னும் அப்படியே பண்ணால் நியாயமா? ஒரு 110, 105 வரைக்கும் க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இல்லாமல் போகணுன்ற ஆசை எங்களுக்கும் இருக்கும்ல. ஃப்ரேமு லைட் வெயிட் அலுமினியம் இல்லை, ஸ்டீல் பெரிமீட்டர், சாலிட் ஸ்டீல். ஸோ வெயிட் ஜாஸ்தி, பட் ஹேண்ட்லிங் எங்கள் ஏரியா இளங்காளி அம்மன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், வண்டி சும்மா அவ்வளோ அஜைலாக இருக்கும். இன்னமா ஃபீட்பேக் தருது. டர்ன்ஸு, ட்விஸ்ட்டு, ஸ்டேரிங்கு, பிரேக்கிங்னு எல்லாத்துலேயுமே ஷார்ப்பாக, வில்லிங்காக, கான்ஃபிடென்ட்டாக மேடம் மேலே ஏறி மைக்கை பிடிச்சி நான் தான்டா குமார், மற்றவன்லாம் சுமாருன்னு சத்தமாக சொல்லுது. பட் கூட்டத்தில் ஒருத்தர் கையை தூக்கி சகலை கொஞ்சம் சத்தமாக பேசுகிற அடக்கி வாசின்னு சொல்கிறாப்புல. யார் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் தான், KTM 200 தான். ஊத்து பாருங்கள், 37mm டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் முன்னாடி, பின்னாடி நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சார்பர்ஸ் வித் கேனிஸ்டர். போதுமான அளவு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ஆனால் பின்னாடி தான் கொஞ்சம் ஸ்டிஃப்பு. பட் டியூக்கு கிட்ட WP அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, பின்னாடி WP மோனோஷாக்கு. அண்ட் KTM அண்டர் டியூவல் சேனல் ABS இருக்குது. பட் KTM 200 கிட்டத்தட்ட 50,000 ஜாஸ்தி. ஸோ சமூகம் மைக்கை பிடிச்சி பேசுறதுல தப்பே இல்லை போல். 300mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு முன்னாடி, 230mm டிஸ்க்கு பின்னாடி, சிங்கிள் சேனல் ABS தான். இது எல்லாமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும். ஆனால் அந்த அட்டகாசமான சாலிட் ஸ்டீல் ஃப்ரேம்க்கு அர்த்தமாக இது பர்ஃபார்ம் பண்ணுதானா? இல்லைன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் டிஸ்க் அல்டிமேட்டு, ஆனால் ரியர் கொஞ்சம் டல்லு தான். 12 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு, ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 35 km/l. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணால் 420 km நீங்கள் போகலாம். ஐ மீன் சென்னை டு மதுரை 0.2 தம்மில். ஓகே, NS MRF டயர்ஸ் யூஸ் பண்ணுறாப்புல, சூப்பர் கிரிப்பு. ஆனால் RTRோட TVS யூரோ கிரிப் முன்னாடி MRF கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம் தான். ஃபீச்சர்ஸ் அதை பற்றி என்ன சொல்கிறது? என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா ஒன்றுமே இல்லையே சொல்கிறதுக்கு. என்னோடய பெரிய வருத்தமே அதுதான். TVS Apache RTR 200 4Vயை விட எக்ஸ் ஷோரூம் ரேட்டு NS200 10,000 ஜாஸ்தி. ஆனால் 10,000 கம்மியாக இருக்கிற TVS ஆண்ட ஃபஸ்ட் இன் கிளாஸ் ரைடிங் மோட்ஸ் இருக்குது, டியூவல் சேனல் ABS இருக்குது, மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன், ரேஸ் டியூன் ஃபியூல் இன்ஜெக்ஷன், கிளைட் த்ரூ டெக்னாலஜி, டெடிகேட்டட் இன்ஃபோ கண்ட்ரோல் ஸ்விட்ச், கிராஷ் அலர்ட் சிஸ்டம், வேவ் பைட் கீ. எப்பா என்னப்பா நீ எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்டு அரியர் பாஸ் பண்ண போல இருக்குது. பட் NS கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள் மக்களே? NS கிட்ட என்ன இருக்குது? நான் சொல்கிறேன். NS கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது. பஜாஜ் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சமூகம் நீ இப்படியே பேசினே இரு, அப்டேட்டே இல்லாமல் ஒன்றும் சரியில்லை. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், NS இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் போதும், இனிமேல் கம்மி காஸ்ட்டில் இதே மாதிரி தரம் குறையாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் தரணும், ஸ்ட்ராங்கான பில் குவாலிட்டி தரணும், டியூவல் சேனல் ABS எல்லாம் வச்சு வரணும். இல்லைனா மக்கள் வருத்தப்படுவாங்க. பஜாஜ் அவங்களோட ஆஃப் ஷோர் சிஸ்டர் கன்சர்னான KTMக்கும் ஹோம் பிராண்டான பஜாஜுக்கும் அவங்களோட ப்ரீமியம் அண்ட் இக்கானமி கஸ்டமர்ஸை பிரித்து வச்சு பார்க்குறாங்க. எப்படி நம்ம ஒரு ஹோட்டலில் AC அண்ட் நான் ACயில் சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான். ஹோட்டல் ஒன்று தான், பாத்திரம் ஒன்று தான், சர்வீஸ் பண்ணுறவங்க கூட ஒன்று தான், குடிக்கிற தண்ணி ஒன்று தான், சமையல் கூட ஒன்று தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு வேறு. இதுதான் ப்ராடக்ட் வெர்சஸ் மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன். NSஐ நீங்கள் குறை சொன்னீங்கன்னா KTM வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, KTM காஸ்ட்லின்னு சொன்னால் NS வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் சட்டையில் இருக்கிற சின்ன பாக்கெட்டாக இருந்தானே, பேண்ட்டில் இருக்கிற பெரிய பாக்கெட்டாக இருந்தானே, காசு எல்லாம் நம்பிக்கிட்டு தானே வரப்போகுது. பட் பஜாஜ் ஒரு இந்தியன் பிராண்ட், ட்ரூ ப்ளூ இந்தியன் பிராண்ட். ஸோ இக்கனாமிக்காக கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே தரணும். டாமினார் 400 பாருங்கள், பரிதாபமாக இருக்குது. இன்னும் ப்ளூடூத் இல்லாத ஒரு ADV டூரர். ஆனால் அட்வென்ச்சர் 390 கிட்டே இல்லாத வித்தையே கிடையாது. ஆனால் ஒன்று, NS200க்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி, அது பஜாஜுக்கு தெரியும். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், மக்களுக்காக பண்ணலினாலும் பிராண்டுக்காகவாது பண்ணுவாங்க. இல்லைனா TVS காரங்க கொடுக்குற காம்படிஷனில் மார்க்கெட் ஷேர் உதவாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆவாங்க பாருங்கள். மக்களே, நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டு இந்த பைக்கை பற்றி கேட்டீங்க. நான் அதுக்குன்னு ஆஹா ஓஹோன்னு மட்டும் பேசினா அப்புறம் உங்களுக்கு நான் நியாயமே இல்லாத மாதிரி ஆகிடும்ல. ஸோ
என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் மனசு கஷ்டப்பட்டுறாதீங்க, ஓகேவா? 10 வருஷமாக NS 200 நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை ராஜா மாதிரி ஆண்டு இருக்கலாம். இன்றைக்கி 200cc நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை கூட NS 200 ராஜா மாதிரி ஆளலாம். இன்னும் 10 வருஷம் கூட ஆளலாம். ஆனால் ஏரியாவில் நிறைய ஆளுங்க ரவுடியாக ஃபார்ம் ஆகினுக்கிறாங்க. உசாராயினா ப்ரூஸ்லியை கொத்தி போட்டுவானுங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் நடந்துக்கணும். பட் இது பஜாஜ், அவங்க இல்லைனா அழகான மோட்டர் பைக்ஸு, டிஃப்ரெண்ட்டான மோட்டர் பைக்ஸை இந்தியன்ஸ் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. RS 200, NS 200, KTM RC, டியூக்கு, நிஞ்சா, ஹஷ்குவார்னா, இப்படி நம்ம மனசு கோணாமல் ஆசையாக நமக்காக விதவிதமாக ரகரகமாக பந்தியில் போடுற வாழை இலையில் அறுசுவை உணவாட்டம் இவ்வளோ தராங்க. அந்த பிஸியில் NS அப்டேட்டை கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்களோ என்னமோ. வெயிட் பண்ணுவோம். NS வேறு மாதிரி ஒரு அவதாரத்தில் சீக்கிரம் வரும். எனக்கு பஜாஜ் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் வெயிட், ஃபீச்சர்ஸ் எல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. வண்டி ஓட்டும்போது வண்டி தானே ஓட்ட போகிறீங்க. மோடை மாற்றிட்டு ப்ளூடூத்தில் ஃபோன் பேசிங்கன்னு ஜிபிஎஸ்ட்டை நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்துங்கன்னு இன்னத்துக்கு இந்த வித்தெல்லாம்? வண்டி தானே ஓட்ட போகிறீங்க, வீடியோ கேம்ஸ் விளாட போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் NS ஒரு லெஜெண்டு. அதை அழிக்கவே முடியல. அது அழித்தாலும் திருப்பி பிறந்து வந்துடுச்சு. அதில் பண்ண முடியாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை. வண்டியாக பார்த்தா டிராஃபிக்கில் சிட்டியில் வளையலாம், நெளியலாம், சேடில் ஸ்டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணலாம், ஹைவேல சூப்பராக க்ரூஸ் பண்ணலாம், அண்ட் ட்ராக்குன்னு வந்துட்டிங்கன்னா கார்னர்ஸில் படுத்து எந்திரிச்சு விளாட்லாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? தெருவில் சண்டைன்னு வந்துட்டா, அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேட்டகரியில் NSஐ வீழ்த்தணும்னா RTR 200 4Vக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டியூக் 200 கடைசி மூச்சு வரைக்கும் போராடணும் NS கிட்ட. அது NSனா நேக்கட் ஸ்போர்ட் மட்டும் இல்லை, நான் சாக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். 2015லே அழிய வேண்டியவர் வந்துட்டார்ல திரும்பி. எனிவேஸ் மக்களே, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது எனக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த அல்டிமேட் லெஜெண்டை வச்சுருந்தா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடி @arun DM பண்ணுங்கள். நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு உங்கள் NSஓட ஒரு சூப்பர் கனெக்ஷன் இல்லை மறக்க முடியாத ஸ்டோரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் படித்து சந்தோஷமாக இருப்போம். இல்லை டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இன்ஸ்டா DMல வாய்ஸ் நோட்டாக விடுங்க, நான் ஜாலியாக கேட்டுப்பேன். ஆண்டும் அடைந்தாய், அனைத்தும் உணர்ந்தாய், முதுமை பூண்டும் முழுதாய் மீண்டும் சீரினி வருவாய் எம் மக்களின் செல்லமே. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.